எஸ்எஸ்கே உண்மையிலேயே தன்னோட மகன் யாருன்னு தெரிஞ்சிருந்தா, கண்டிப்பா இந்த மாரி முயற்சி, இந்த மாரி ஒரு விஷயத்த கண்டிப்பா செஞ்சிருக்கவே மாட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது இப்போ எஸ்எஸ்கே மிகப்பெரிய ஒரு ரிஸ்க் எடுத்திருக்காரு. அதாவது இது கர்ணன் தப்புனா மரணம் அப்படின்ற மாரி சொல்லி, எஸ்எஸ்கேவோட உயிரையே பார்த்தீங்கன்னா கொன்னுடும். அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய முயற்சிய எடுத்தாரு இந்த எஸ்எஸ்கே. கடைசியில நம்ம கௌதம் இப்படி மாஸ் என்ட்ரி குடுத்து, எஸ்எஸ்கேவுக்கு இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சிய குடுப்பாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது கௌதம்க்கு எஸ்எஸ்கே தான் தன்னோட புள்ளன்னு தன்னோட அப்பா அப்படின்ற ஒரு விஷயமும், எஸ்எஸ்கேவுக்கு கௌதம் தான் தன்னோட புள்ள அப்படின்ற விஷயமும் தெரிய வந்தா, எந்த அளவுக்கு பயங்கர ஷாக் ஆகுவாங்க அப்படின்றது எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். அதுலயும் நம்ம கௌதம் இப்போ உண்மை எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டாரு. இந்த ரேவதி கிட்ட இப்ப கேக்குறாங்க. அதாவது எஸ்எஸ்கேவ கேட்கும்போது, இந்த மாரி நீங்க உண்மையிலேயே நம்ம புள்ளையையும் என்னையும் பத்திரமா பாத்துக்குவீங்க தானே? இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம புள்ள யாரு அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரப்போகுது. அந்த நேரத்துல கண்டிப்பா உங்களுக்கு அதிர்ச்சி ஆகும். அப்படி இப்படின்ற மாரி நம்ம ரேவதி சொல்றாங்க. அதே மாதிரி எஸ்எஸ்கே கிட்ட நீங்க என்னோட கழுத்துல தாலிய கட்டுங்க. அடுத்த செகண்ட் நம்ம புள்ள உங்க கண்ணு முன்னாடி நிப்பான் அப்படின்ற மாரி சொல்லும்போது, இந்த எஸ்எஸ்கேவுக்கு வேற வழியே இல்லாம ரேவதியோட கழுத்துல தாலிய கட்ட ஆரம்பிச்சுறாங்க. அந்த ஒரு நேரத்துல தான் நம்ம கௌதம் மாஸ் என்ட்ரி குடுத்து, இப்போ ரேவதியோட மகன் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? அப்படின்ற மாரி கேட்கறது மட்டும் இல்லாம, கடைசியில நீங்க நல்லவரா இருக்கிறீங்களோ, இல்ல திருந்துட்டீங்களோ, திருந்தலையோ அதெல்லாம் எனக்கு அப்பாற்பட்ட விஷயம். ஆனா உண்மையிலேயே ரேவதியோட மகன் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சா பயங்கரமா ஷாக் ஆயிடுவீங்க. அப்படின்ற மாரி சொல்லும்போது எஸ்எஸ்கேவுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் நம்ம கௌதம் இருந்துட்டு உண்மை எல்லாத்தையுமே ஆதாரத்தோட நிரூபிக்கிறாங்க. அதாவது என்னோட அம்மா யாரு யாருன்னு சொல்லிட்டு நீ கேட்டு இருந்தல்ல. இன்னைக்கு நான் என்னோட அம்மா யாரு, என்னோட அப்பா யாரு அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு நான் அறிமுகப்படுத்த போறேன். ஆனா இது உனக்கே பயங்கரமான ஷாக்கா இருக்கும் அப்படின்ற மாரி சொல்லி, கடைசியில இந்த ரேவதி அம்மா தான் என்னோட அம்மா. நீ தான் என்னோட அப்பா அப்படின்ற மாரி சொல்லி கௌதம் எல்லா உண்மையுமே சொல்றாங்க. ஒரு பக்கம் எஸ்எஸ்கேவுக்கு பயங்கரமான இருந்துச்சு. "டேய் கௌதம் என்னடா உளறிக்கிட்டு இருக்க? இந்த ரேவதிய நான் 30 வருஷத்துக்கு முன்னாடி ஏமாத்திட்டேன்" அப்படின்ற மாரி சொல்லி, இப்போ என் மகன பார்க்கறதுக்காக நான் ரேவதியோட கழுத்துல தாலிய கட்டியிருக்கேன். ஆனா நீ என்னடான்னா எங்களோட புள்ளன்னு சொல்லிட்டு சொல்றியே! இதெல்லாம் நம்புற மாரியே இல்லையே! அப்படின்ற மாரி சொல்லும்போது, அப்பதான் ரேவதி இருந்துட்டு, "எஸ்எஸ்கே நீங்க பயங்கரமான குழப்பத்துல இருக்கீங்க. கௌதம் கரெக்ட்டா தான் சொல்றான். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. அப்பதான் உங்களுக்கு உண்மை என்ன அப்படின்றது தெரியும்." அப்படின்ற மாரி சொல்லும்போது, யோசிச்சு பார்த்த உடனே கடைசியில எஸ்எஸ்கேவுக்கு உண்மை எல்லாமே புரிய வந்துடுச்சு. எந்த அளவுக்கு நம்ம பயங்கரமான முட்டாளா இருந்திருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயம் எஸ்எஸ்கேவுக்கு தெரிஞ்சு போச்சு. அதே மாதிரி கௌதம் சொல்றது எல்லாத்தையுமே கேட்டு எஸ்எஸ்கே இப்படி ஆடி போயிருவாரு அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அதாவது இவ்வளவு நாளா என்ன அனாதை அனாதை அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருந்த. ஆனா கடைசியில எனக்கு அப்பனா நீயே இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு நீ கொஞ்சம் கூட எதிர்பார்த்திருக்க மாட்ட அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும். அதே மாதிரி இதுக்கப்புறம் என்னோட அம்மாவ நீ ஏமாத்த முடியாது. ஏன்னா இங்க நடந்தது எல்லாமே என் போன்ல வீடியோவா நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாரி சொல்லி எஸ்எஸ்கேவுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சிய குடுக்குறாங்க. உண்மையிலேயே இப்படி எல்லாம் நடந்து நம்ம கௌதம் எஸ்எஸ்கேக்கு முன்னாடி நின்னு நான் தான் உன்னோட புள்ள அப்படின்ற மாரி சொன்னா எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.